அனைத்து தமிழ் உறவுகளுக்கும் வணக்கம். நாம் இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, டிஎன்பிஎஸ்சி குரூப் 2A நான் இன்டர்வியூக்கு பார்த்தீங்கன்னா 3ஆவது நாள் கவுன்சிலிங் முடிஞ்சிருக்கு. 3ஆவது நாள் கவுன்சிலிங் முடிஞ்ச பிறகு எந்தெந்த டிபார்ட்மெண்ட்டில் எவ்வளோ வேகன்சி இருக்குது அப்படின்றத கேட்டகரி வாரியாக பார்க்க போகிறோம். ஓகேங்களா. இதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா எம்பிசி கேட்டகரி பார்த்துருக்கோம். இப்போ பார்க்க போகிறது எஸ்சி கேட்டகரி அண்டு எஸ்டி கேட்டகரி ரெண்டு இதுக்கு சேர்த்து பார்க்க போகிறோம். அடுத்து பார்த்தீங்கன்னா பிசி கேட்டகரி, ஜென்ரல் டேர்ம் அந்த இதெல்லாம் பார்க்க போகிறோம். ஓகேங்களா. நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. அப்படியே பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா. சரி, வாங்க வீடியோக்குள்ள போகலாம். பார்த்தீங்கன்னா சீனியர் இன்ஸ்பெக்டர் இன் கோஆப்ரேட்டிவ் சொசைட்டி, இது பார்த்தீங்கன்னா போன வட்டம் வந்து பார்த்தீங்கன்னா எப்பயுமே குரூப் 2 கேட்டரில் இருக்கும். இந்த வட்டம் குரூப் 2Aல போட்டிருக்காங்க. சேலரி கொஞ்சம் அதிகம். இதெல்லாம் கிடச்சா நீங்கள் தாராளமாக எடுத்துக்கலாம். அதாவது பார்த்தீங்கன்னா ஜென்ரல் எஸ்சி ஜென்ரல் 5 இருக்குது, உமன் பிஎஸ்டிஎம்மில் 2 இருக்குது, எஸ்டி ஜென்ரலில் 2 இருக்குது, எஸ்டி உமனில் 1 இருக்குது. ஓகேங்களா. அந்த எஸ்டி இதை மட்டும் நீங்கள் பார்த்துக்குங்க. கொஞ்சம் எஸ்டி கேண்டிடேட் வந்து எஸ்டிக்கு மட்டும் கொஞ்சம் பார்த்துக்குங்க. ஓகேங்களா. அடுத்து ஜூனியர் கோஆப்ரேட்டிவ் ஆடிட் டிபார்ட்மெண்ட் கோஆப்ரேட்டிவ் ஆடிட், எஸ்சி ஜென்ரலில் 68, உமனில் வந்து பார்த்தீங்கன்னா 27, ஜென்ரல் பிஎஸ்டிஎம் 18, உமன் பிஎஸ்டிஎம் 8 இருக்குங்க. அடுத்து பார்த்திங்கன்னா இந்த இது எதுவுமே இல்லை. அடுத்து பார்த்திங்கன்னா அசிஸ்டன்ட் சிவில் சப்ளைஸ் அண்ட் கன்சூமர் ப்ரொடெக்ஷன், எஸ்சி ஜென்ரல் 4, உமனில் வந்து 2, ஜென்ரல் பிஎஸ்டிஎம்மில் 2 இருக்குங்க. ஓகேங்களா. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா அசிஸ்டன்ட் இண்டஸ்ட்ரி அண்ட் காமர்ஸ் டிபார்ட்மெண்ட், இதெல்லாம் நீங்கள்லாம் இப்போதைக்கு அதாவது போஸ்டிங் இல்லாத பட்சத்தில் இந்த இதெல்லாம் எடுத்துக்கோங்க. ஓகேங்களா. அடுத்து பார்த்தீங்கன்னா அசிஸ்டன்ட் இன் கமிஷனரேட் ஆஃப் ரெவன்யூ அட்மினிஸ்ட்ரேஷன், சென்னையில் மட்டும்தாங்க வேலை. இது ஜென்ரல் பிஎஸ்டிஎம் 1, உமன் பிஎஸ்டிஎம் 1 இருக்குங்க. ஓகேங்களா. அடுத்து பார்த்தீங்கன்னா ரெவன்யூ டிபார்ட்மெண்ட், அதாவது ஆர்ஐன்னு வாங்க, அந்த இது பார்த்திங்கன்னா சென்னையில் கிடக்குங்க. சென்னையில் பார்த்திங்கன்னா ஜென்ரல் பிஎஸ்டிஎம் 1, உமன் பிஎஸ்டிஎம் 1 இருக்குது. கோயம்புத்தூரில் பார்த்திங்கன்னா ஜென்ரல் பிஎஸ்டிஎம் 1, கூடலூர் உமன் பிஎஸ்டிஎம்மில் 1 இருக்குங்க. ஓகேங்களா. நெருக்கி அடிச்சிட்டாங்க. காஞ்சிபுரத்தில் பார்த்திங்கன்னா ஜென்ரலில் 3 கிடக்குங்க. அடுத்து பார்த்திங்கன்னா கரூர் ஜென்ரலில் 1 தான் கிடக்கு. நாகப்பட்டினம் ஜென்ரலில் 2, உமனில் 1, ஜென்ரல் பிஎஸ்டிஎம்மில் 1 இருக்குங்க. அடுத்து நீலகிரியில் பார்த்திங்கன்னா அதே மாதிரி தான் உமனில் 1 இருக்குது. மற்றது காணாமல். ராமநாதபுரம் ஜென்ரலில் 1 இருக்குங்க. ராமநாதபுரத்தில் பார்த்திங்கன்னா ஜென்ரலில் 1 கிடக்குங்க. ஓகேங்களா. அடுத்து திருவள்ளுவர் ஜென்ரலில் 1, ஜென்ரல் பிஎஸ்டிஎம் 1, உமன் பிஎஸ்டிஎம் 1 நடக்குங்க. அடுத்து திருவண்ணாமலை 1 ஜென்ரலில் இருக்குது. திருவாரூர் ஜென்ரலில் 2 இருக்குங்க, உமனில் 1 இருக்குங்க, ஜென்ரல் பிஎஸ்டிஎம் 1 இருக்குங்க. தூத்துக்குடி முடிஞ்சிச்சு. திருச்சிராப்பள்ளி திருநெல்வேலி முடிஞ்சிச்சு. வேலூரில் பார்த்திங்கன்னா ஜென்ரலில் 1 இருக்குது, ஜென்ரல் பிஎஸ்டிஎம் 1, உமன் பிஎஸ்டிஎம் 1 இருக்குங்க. விழுப்புரம் ஜென்ரலில் 1 இருக்குது. விருதுநகரில் பார்த்திங்கன்னா ஜென்ரலில் 1 இருக்குங்க. ஓகேங்களா. அதாவது எஸ்சி கேட்டகரிக்கு மட்டும். அதுக்கடுத்து ட்ரெஸரி டிபார்ட்மெண்ட் ஜென்ரலில் 42 இருக்குது, உமனில் 19 இருக்குது, ஜென்ரல் பிஎஸ்டிஎம் 12, உமன் பிஎஸ்டிஎம் 4 இருக்குது. தாராளமாக எடுக்கலாம். ஓகேங்களா. அடுத்து பார்த்துங்க லோக்கல் ஃபண்டே 1 கிடக்குங்க. ஜென்ரல் பிஎஸ்டிஎம் 1, உமன் பிஎஸ்டிஎம் 1 கிடக்கு. ஓகேங்களா. செக்ஷன் ஆஃபீஸர் லா டிபார்ட்மெண்ட் ஒன்லி பிஏபிஎல் முடித்தவங்க மட்டும்தான் எடுக்க முடியும். அடுத்து பார்த்திங்கன்னா ஃபினான்ஸ் அசிஸ்டன்ட் செக்ஷன் ஃபினான்ஸ் பார்த்திங்கன்னா எக்கனாமிக்ஸ் காமர்ஸ் முடித்தவங்க தாராளமாக எடுக்கலாம். ஏன்டா இதெல்லாம் குரூப் 2 கேட்டக்கூடியது. அடுத்து அசிஸ்டன்ட் செக்ரட்டரியேட், இது தேவையில்லைங்க. இது பார்த்திங்கன்னா எடுத்திங்கன்னா ஒன்லி சென்னையில் இருக்கிறவங்க எடுத்தால் ஒன்றும் பிரச்சனை இல்லை. இது பார்த்திங்கன்னா கடைசி வரையும் சென்னையில் தான் வேலை இருக்கும். ஓகேங்களா. அதே மாதிரி தான் அசிஸ்டன்ட் செக்ரட்டரி ஃபினான்ஸ் டிபார்ட்மெண்ட்டும் சரி, அசிஸ்டன்ட் இன் பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் அதுவும் பார்த்திங்கன்னா சென்னையில் மட்டும்தான் இருக்குது. டிஎன்பிசி ஆஃபீஸ் அது அங்கே மட்டும்தான் வேலை. அடுத்து பார்த்திங்கன்னா அசிஸ்டன்ட் இன் செக்ரட்டரியேட், ஓகேங்களா, அதெல்லாம் ஒன்றும் வேணாங்க. அடுத்து பார்த்திங்கன்னா எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸர் கிரேட் 2 இன் தி டவுன் பஞ்சாயத், எஸ்சி ஜென்ரலில் வந்து பிஎஸ்டிஎம் 1 இருக்குங்க, உமனில் 1 இருக்குங்க. அடுத்து பார்த்திங்கன்னா அரியலூர் ரெவன்யூ இன்ஸ்பெக்டர், அரியலூரில் பார்த்திங்கன்னா உமனில் 1 இருக்குது. இது வந்து பார்த்திங்கன்னா ஜென்ரலில் 2 இருக்குங்க. கிருஷ்ணகிரி அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா அசிஸ்டன்ட் செக்ஷன் பப்ளிக் டிஎன்பிசியில் செக்ஷன் ஆஃபீஸர்னு கிடக்குங்க, ஜென்ரல் பிஎஸ்டிஎம்மில். சூப்பர் வேலைங்க. ஓகேங்களா. அடுத்து திருப்பூர் ரெவன்யூவில் பார்த்திங்கன்னா திருப்பூரில் வந்து பார்த்திங்கன்னா உமனில் 1 இருக்குங்க. அடுத்து பிரிசன்ஸ் டிபார்ட்மெண்ட் அதெல்லாம் வேணாம். போலீஸ் டிபார்ட்மெண்ட், மெடிக்கல் டிபார்ட்மெண்ட் இதெல்லாம் கடைசி வரையும் கிடக்குங்க. ஓகேங்களா. அடுத்து டிரான்ஸ்போர்ட் கிடக்குங்க. டிரான்ஸ்போர்ட் தாராளமாக எடுக்கலாம் அசிஸ்டன்ட் கேட்டரில். ஓகேங்களா. அசிஸ்டன்ட் ஜென்ரல் 8 இருக்குது, உமனில் 3 இருக்குது, ஜென்ரல் பிஎஸ்டிஎம் 3, உமன் பிஎஸ்டிஎம் 1 இருக்குங்க. ரிஜிஸ்ட்ரேஷன் கிடக்குங்க. ஜென்ரலில் 4 இருக்குது, ஜென்ரல் பிஎஸ்டிஎம் 2, உமன் பிஎஸ்டிஎம் 1 இருக்குங்க. அடுத்து ஆர்டி டிபார்ட்மெண்ட்டில் பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர் ஜென்ரல் 1, உமனில் 1, ஜென்ரல் பிஎஸ்டிஎம் 1, உமன் பிஎஸ்டிஎம் 1, கூடலூர் உமனில் 1 இருக்குங்க. ஆர்டி டிபார்ட்மெண்ட் அசிஸ்டன்ட் கேட்டருங்க இதெல்லாம். அடுத்து ஈரோடு ஜென்ரல் பிஎஸ்டிஎம் 1, உமன் பிஎஸ்டிஎம் 1 இருக்குது. காஞ்சிபுரம் ஜென்ரல் 1 இருக்குது. கன்னியாகுமரி ஜென்ரல் 1 இருக்குது. கிருஷ்ணகிரி ஜென்ரல் 1, உமன் 1 இருக்குது. நாகப்பட்டினம் ஜென்ரல் 1 இருக்குங்க. நாமக்கல்
ஜென்ரல் பிஎஸ்டிஎம்மில் ஒன்று இருக்குது. நீலகிரி உமன் பிஎஸ்டிஎம்மில் ஒன்று, ஜென்ரல் உமனில் ஒன்று, ஜென்ரல் பிஎஸ்டிஎம்மில் ஒன்று இருக்குது நீலகிரியில். அடுத்து பெரம்பலூர், புதுக்கோட்டை, சேலத்தில் பார்த்திங்கன்னா உமனில் ஒன்று இருக்குது. சிவகங்கை முடிஞ்சு. தஞ்சாவூர் ஜென்ரலில் ஒன்று இருக்குது, ஜென்ரல் பிஎஸ்டிஎம்மில் ஒன்று இருக்குது. தூத்துக்குடி உமனுக்கு ஒன்று இருக்குது. திருச்சிராப்பள்ளி உமனுக்கு ஒன்று இருக்குது. திருநெல்வேலி ஜென்ரலில் ஒன்று இருக்குங்க. திருப்பூர் ஜென்ரல் ஒன்று, உமனில் ஒன்று, ஜென்ரல் பிஎஸ்டிஎம்மில் ஒன்று இருக்குங்க. திருவள்ளுவர் ஜென்ரலில் 2, உமனில் ஒன்று, ஜென்ரல் பிஎஸ்டிஎம் ஒன்று, உமன் பிஎஸ்டிஎம் ஒன்று இருக்குது. வேலூர் அதே மாதிரி தான் 2 ஜென்ரல், 1 உமன், 1 ஜென்ரல் பிஎஸ்டிஎம்மில் இருக்குது. ஓகேங்களா, அதாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த இது பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு இது பார்த்தீங்கன்னா அசிஸ்ட் டைரக்டர் அண்ட் ரூரல் டெவலப்மெண்ட் ஒன்லி சென்னையில் மட்டும்தாங்க வேலை. அடுத்து பேக்வேர்டு கிளாஸஸ் வெல்ஃபேர் டிபார்ட்மெண்ட் எடுத்துக்கலாம். போஸ்டிங் இல்லாத பட்சத்தில் எடுத்துக்கோங்க. ஃபிஷர்மேன் வெல்ஃபேர் கொஞ்சம் பீஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த வேலையெல்லாம். டெக்னிக்கல் எஜுகேஷன், லேபர் டிபார்ட்மெண்ட் தாராளமாக எடுக்கலாம். ஓகேங்களா. அடுத்து ஹைவே டிபார்ட்மெண்ட்டு, ஆர்சிவ்ஸ் அண்ட் ஹிஸ்டாரிக்கல் ரிசர்ச், என்சிசி டிபார்ட்மெண்ட்டு, ஹிந்து ரிலிஜன் இந்து சமய அறநிலைத்துறையில் அசிஸ்டண்ட், ஸ்கூல் எஜுகேஷன்லாம் கடைசி வரையும் இருக்குங்க. ஓகேங்களா. சோசியல் டிஃபென்ஸு, ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்டு. ஓகேங்களா, இவ்வளோதாங்க. இந்த இது நீங்கள் பார்த்துக்குங்க. கொஞ்சம் பையன் ஸ்க்ரோல் பண்ணுறேன். ஓகேங்களா. கடைசியாக ரெவன்யூ இருக்குது. தென்காசி, செங்கல்பட்டு, ராணிப்பட்டு, திருப்பத்தூர், கள்ளக்குறிச்சி இதெல்லாம் கடைசியாக கிடக்கு. மயிலாடுதுறை. அடுத்து ஆர்டி டிபார்ட்மெண்ட் ராணிப்பட், திருப்பத்தூர், செங்கல்பட்டு, கள்ளக்குறிச்சி அந்த நியூ டிஸ்ட்ரிக்ட்னால கடைசியாக போட்டிருக்காங்க அதை. ஓகேங்களா. வேறு அவ்வளோதாங்க. ஓகேங்களா. இதில் வேறு எதுவும் உங்களுக்கு டவுட் இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேங்களா. போஸ்டிங் சம்மந்தமானதாலும் பரவாயில்ல, கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணணும், நம்ம வெளியே எடுத்துனோம். இன்றைக்கி பார்த்ததில் வந்து பார்த்திங்கன்னா ப்ரிஃபரன்ஸ் எது கொடுக்கலான்னு பார்த்தீங்கன்னா நான் பார்த்த வரைக்கும் பார்த்திங்கன்னா எல்எஃப்பில் வந்து பிஎஸ்டிஎம் கேண்டிடேட்டுக்கு இருக்குது, தாராளமாக எடுக்கலாம். அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா சீனியர் இன்ஸ்பெக்டர் கோஆப்ரேட்டிவ் அது தாராளமாக எடுக்கலாம். இதெல்லாம் குரூப் 2 கேட்டக்கூடியது. அடுத்து பார்த்திங்கன்னா செக்ஷன் ஆஃபீஸர் டிஎன்பிசி செக்ஷன் ஆஃபீஸர் இருக்குது, தாராளமாக எடுக்கலாம். குரூப் 2 கேட்டக்கூடியது. சம்பளம் அதெல்லாம் அதிகங்க. மற்றது அசிஸ்டன்ட் கேட்டர் பார்த்திங்கன்னா ரிஜிஸ்ட்ரேஷன் ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் கொடுக்கலாம். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ரெவன்யூ இன்ஸ்பெக்டர் ஆர்ஐ அதுக்கு நீங்கள் ப்ரிஃபரன்ஸ் கொடுக்கலாம். அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா டிரான்ஸ்போர்ட் இருக்குங்க, அந்த இது ப்ரிஃபரன்ஸ் கொடுக்கலாம். அதுக்கடுத்து வந்து ட்ரெஸரி டிபார்ட்மெண்ட் இருக்குது. ஓகேங்களா. ட்ரெஸரிக்கு அடுத்து லேபர் டிபார்ட்மெண்ட் இருக்குது. ஹைவேலாம் அதுக்கு அடுத்து எடுங்க. இந்த ஆர்டர் படி எடுங்க. இதாங்க சூப்பராக இருக்கும். ஓகேங்களா. ஓகே, வேறு எதுவும் டவுட் இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.